ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 22/10/1981. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, வள்ளலின் குழந்தைகள் நிரந்தர வள்ளலாகுங்கள். இன்று இரக்கத்தின் கடல் தன்னுடைய மாஸ்டர் இரக்க கடல் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. பக்தர்கள் பாப்தாதா மற்றும் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களை இரக்கம் காட்டுபவரே, கிருபை செய்பவரே அப்படிங்கிற பெயரால மகிமை செய்கிறாங்க. அனைத்து மதங்களினுடைய ஆத்மாக்கள் பாப்தாதா கிட்ட இருந்து மற்றும் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்ககிட்ட இருந்து முக்கியமா ஒன்றை அவசியம் விரும்புகிறாங்க. ஞானம் மற்றும் யோகாவின் விஷயங்கள் ஒவ்வொரு மதத்திலும் வேறு வேறா இருக்குது. அதைத்தான் அவர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. ஆனால் ஒரு விஷயம் அனைத்து மதங்களிலும் ஒன்றா தான் இருக்குது. அனைத்து ஆத்மாக்களும் இரக்கம் மற்றும் கிருபையை அவங்களுடைய மொழியில ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அனைவரும் விரும்புறாங்க. அனைத்து ஆத்மாக்கள் உங்கள்கிட்ட இருந்து இந்த இறுதி ஜென்மத்திலும் கொஞ்சம் கிருபை நிறைந்த பார்வையை என் மீது செலுத்துங்க அப்படிங்கிற இதைதான் பக்தர்கள் விரும்புறாங்க. கொஞ்சம் எங்க மேலையும் இரக்கம் காட்டுங்க. அனைத்து மதங்களினுடைய முக்கிய அடையாளமா இரக்கத்தை ஏத்துக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு தர்ம ஆத்மா இரக்கமுடையவராக இல்லை, இரக்க பார்வை உடையவராக இல்லை அப்படின்னா அவங்கள தர்ம தலைவர் அப்படின்னு ஏத்துக்க மாட்டாங்க. தர்மம் அப்படின்னா தயை. அப்படி இன்று பாப்தாதா தயாலு மற்றும் கிருபாலு, அதாவது இரக்கம் நிறைந்தவர் மற்றும் கிருபை நிறைந்தவராக எந்த அளவு ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க பாபா. அனைத்து பிராமண ஆத்மாக்களும் தன்னை ஆதி சனாதன பழமையான தர்மத்தின் சிரேஷ்ட ஆத்மாக்கள், அதாவது தர்ம ஆத்மாக்கள் அப்படின்னு நம்ப தான் செய்கிறாங்க. தர்ம ஆத்மாக்களே, உங்கள் அனைவரின் முதல் தர்மம், அதாவது தாரணையே தனக்காகவும் பிராமண குடும்பத்துக்காகவும் உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இரக்கமுடையவர் மற்றும் கிருபை திருஷ்டி உள்ளவராக இருப்பது. ஆகையினால எப்பொழுதும் இரக்கத்தினுடைய பாவனை மற்றும் கிருபை திருஷ்டி அனைவருக்காகவும் இருக்குதா அல்லது வரிசைக்கிரமாக இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க அப்படிங்கிறாங்க பாபா. இரக்க உணர்வு மற்றும் கிருபை திருஷ்டி யார் மேல வைக்க வேண்டியதாக இருக்குது? யார் பலகீனமான ஆத்மாவோ, பிராப்தி இல்லாத ஆத்மாவோ, ஏதாவது விஷயத்தின் வசமான ஆத்மாவோ, அந்த மாதிரி ஆத்மாக்கள் தயை மற்றும் கிருபையினுடைய ஆசை வைக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய ஆசை இல்லாட்டினாலும் கூட நீங்க வள்ளலின் குழந்தைகள் அந்த ஆத்மாக்களுக்கு நல்ல விருப்பத்தோடு கொடுக்கிறவங்க. முழு நாளின் எந்த ஆத்மாக்களினுடைய தொடர்புல வரீங்களோ, ஞானியா இருந்தாலும் அஞ்ஞானியா இருந்தாலும் அனைவருக்காகவும் எப்பொழுதும் இதே பார்வை இருக்குதா அல்லது வேறு பார்வையும் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. யார் எப்படிப்பட்ட சமஸ்காரம் உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த இரக்க மற்றும் கிருபையினுடைய பாவனை மற்றும் திருஷ்டியானது கல்லையும் கூட தண்ணீராக ஆக்க முடியும். எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அவங்களுடைய நிலையில நிலைச்சிடுறாங்க. சுபாவத்தின் மோதல்ல வர்றவங்க கூட நல்லோராக ஆயிட முடியும். கோப அக்னி யோக அக்னியா மாறிடும். அநேக ஜென்மங்களினுடைய கடுமையான கணக்கு வழக்கு ஒரு நொடியில முடிவடைஞ்சு புதிய சம்பந்தம் ஏற்பட்டுடும். எவ்வளோதான் விரோதியா இருந்தாலும் இந்த விதி மூலமா
கட்டி அணைப்பவராக ஆயிடுவாங்க. ஆனா இது அனைத்துக்குமான ஆதாரம் இரக்க உணர்வு. இந்த மாதிரி சூழ்நிலை மற்றும் இந்த மாதிரி நேரத்துல இரக்க உணர்வு அவசியம் தேவைப்படுது. தேவையான நேரத்துல செய்யல அப்படின்னா மாஸ்டர் இரக்க கடல் அப்படின்னு சொல்வோமா? யார்கிட்ட இரக்க உணர்வு இருக்குமோ அவங்க எப்பொழுதுமே நிராகாரி, நிர்விகாரி மற்றும் நிர் அகங்காரியாக இருப்பாங்க. எண்ணத்துல நிராகாரி, வார்த்தையில நிர்விகாரி, காரியத்துல நிர் அகங்காரி. இவங்கள தான் இரக்கம் காட்டும் மற்றும் கிருபையான ஆத்மா அப்படின்னு சொல்றது. அப்படி இரக்கத்தில் நிரம்பிய களஞ்சியமாக இருக்கும் ஆத்மாக்களே தேவையான நேரத்துல எந்த ஆத்மாக்காகவும் இரக்க உணர்வினுடைய அஞ்சலியும் கொடுக்க முடியாதா? நிரம்பிய களஞ்சியத்திலிருந்து அஞ்சலி கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழு பிராமண பரிவாரத்தினுடைய பிரச்சனைகளே முடிவடைஞ்சிரும். உங்கள் அனைவருடைய அனாதி ஆதி சமஸ்காரமே அழியாத வள்ளல் தன்மையுடையது. தேவதை அப்படின்னா கொடுக்கறவங்க. யுகத்துல மாஸ்டர் வள்ளல் ஆவீங்க. அரை கல்பம் தேவதை, அதாவது கொடுப்பவர்களாக இருக்கீங்க. துவாபர யுகத்துல இருந்து கூட உங்களுடைய ஜட விக்கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தேவதைகள் அப்படிதான் சொல்லப்படுறாங்க. அப்படி இந்த முழு கல்பத்தினுடைய சமஸ்காரம் வள்ளல் தன்மையுடையதாக இருக்குது. அந்த மாதிரி வள்ளல் தன்மையுடைய சமஸ்காரம் நிரம்பிய ஆத்மாக்களே தேவையான நேரத்துல ஏன் வள்ளல் ஆவது இல்லை? ஏதாவது பெறணும் அப்படிங்கிற பாவனையை வள்ளலினுடைய குழந்தைகள் வைக்கவே முடியாது. அடுத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னா தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறவங்க தேவதை கிடையாது. யாசிப்பவராக ஆகிட்டாங்க. அப்படி இருந்தா அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஆத்மாக்கள், தேவதையா அல்லது யாசிப்பவரான்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்றாங்க, ஏன் ஆசை அப்படின்னா என்னென்ன அறியாத ஆத்மாக்களே, அற்ப காலத்தினுடைய ஆசையின் காரணமா தேவதைக்கு பதிலா யாசிப்பவராக ஆகாதீங்க. கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துக்கிட்டே எத்தனை அப்படின்னு எண்ணக்கூடாது. நான் எவ்வளவு செஞ்சேன், இவர் செய்யலை அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை பார்ப்பது வள்ளல் தன்மையினுடைய சமஸ்காரம் கிடையாது. பரந்த மனமுடைய தந்தையினுடைய குழந்தைகள் இந்த விஷயங்கள்ல எண்ணிக்கை செய்வது கிடையாது. களஞ்சியம் நிரம்பி இருக்குது அப்படின்னா ஏன் எண்ணிக்கை செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க பாபா. சத்தியுகத்துல கூட எந்த ஒரு கணக்கு வழக்கையும் எண்ணிக்கை செய்யறது கிடையாது. ராஜ குடும்பம், ராஜ வம்சத்தினர் மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க. அங்க இந்த இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு செஞ்சேன் அப்படிங்கிற இந்த வியாபார முறையெல்லாம் இருக்காது. யார் எவ்வளவு பெற்றுக்கிறாங்களோ அந்த அளவு நிரம்பிடுவாங்க. ராஜ வம்சம் அப்படின்னா வள்ளலினுடைய வீடு. இந்த வம்சத்தை, இந்த சமஸ்காரத்தை நிரப்பணும். எங்க நிரப்ப வேணும்? சத்தியுகத்தில் இல்லையா? இப்பொழுதுலேருந்தே இங்கேயே நிரப்பணும் இல்லையா? இங்கேயும் கூட தந்தையோடு வியாபார கணக்கு செய்கிறாங்க. தந்தை என்கிட்ட கேட்கல, தந்தை என் மூலம் செய்யல. மேலும் உங்களுக்குள்ளோ இதை மிக அதிகமாக செய்கிறீங்க. மகாராஜாக ஆகுங்க, வள்ளலின் குழந்தை வள்ளல் ஆகுங்க. அவங்க செஞ்சா அதனால் நானும் இதை செஞ்சேன். இவர் 2 கூறினார், பதிலுக்கு அப்போ நானும் 4 சொன்னேன். இவர் 2 தடவை சொன்னார் அல்லது 2 தடவை செய்தார், நான் 1 தடவை செஞ்சேன். இந்த மாதிரி கணக்கை வள்ளலின் குழந்தைகள்லாம் செய்ய மாட்டாங்க. யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் இரக்க உணர்வு மற்றும் கிருபை நிறைந்த பார்வை அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. ஆகையினால இரக்கம் உடைய கிருபை உடைய ஆத்மாக்களாய் கொடுப்பவர்களாக நீங்க ஆகுங்கிறாங்க பாபா. புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பாப்தாதா கிட்ட அனைத்து குழந்தைகளுடைய கணக்கு இருக்குதான்.
முழு நாளில் எவ்வளோ நேரம் இறக்க முடியவங்களா கிருப உடையவங்களா ஆகிறாங்க அப்படிங்கிற கணக்கு பாப்தாதா கிட்ட இருக்குதான். மேலும் எவ்வளவு நேரம் கொடுப்பதற்கான பாவனைக்கு பதிலாக பெறுவதற்கான எண்ணம் வைக்கிறாங்க அப்படிங்கிற இந்த முழு நாளினுடைய லீலையை பாப்தாதா பார்க்குறார். எப்படி நீங்கள் இந்த வீடியோ செட்டை இணைச்சிருக்கீங்க அப்படின்னா பார்க்கவும் செய்கிறீங்க, கேட்கவும் செய்கிறீங்க. அப்படி பாப்தாதாவிடமோ ஒவ்வொருவருக்காகவும் டிவி செட் இருக்குது. எப்போ விரும்புகிறாங்களோ அப்போ பொத்தானே பாப்தாதா அழுத்த முடியும். இது சேவைக்கான சாதனம் மற்றும் அது தந்தை குழந்தைகளின் நிலைமையை தெரிந்து கொள்ளும் சாதனம். இந்த எல்லா சாதனங்களுமே இறுதி நேரத்தில் அழிஞ்சிடும். இந்த வீடியோ காரியத்துக்கு உதவாது. ஆனால் வில் பவரினுடைய செட், அதாவது மனோபலத்தினுடைய செட் உபயோகத்தில் வரும். ஆனால் அறிவியலை சேர்ந்த குழந்தைகள் யார் இந்த அளவு நேரம், சக்தி, பணத்தை செலவு செஞ்சு சாதனத்தை உருவாக்கி இருக்கிறாங்களோ அப்படி குழந்தைகளினுடைய உழைப்பு தந்தையினுடைய சேவையில் ஈடுபடுத்தப்படுது. ஆகையினால தந்தையும் குழந்தைகளுடைய கடும் உழைப்பை பார்த்து இவங்க சேவைக்கான சாதனம் மிக நல்லா உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு குஷி அடைகிறாங்க. இருந்தாலும் அவங்களும் குழந்தைகள் தான் இல்லையா? தந்தை குழந்தைகளுடைய கண்டுபிடிப்பை பார்த்து குஷி அடைவாங்க இல்லையா? எந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அதே காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது அற்ப காலத்திற்கானதாக இருந்த போதிலும் வெற்றியும் இருக்குது இல்லையா? ஆகையினால பாப்தாதா வீடியோ செட்டை பார்ப்பது கிடையாது, ஆனால் அந்த குழந்தைகளை பார்க்குறாங்க. நல்லது. இதே சாதனம் மூலமாக பாரதம் மற்றும் வெளிநாட்டில் நாலாபுறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகள் பார்க்குறாங்க மற்றும் கேட்குறாங்க. அப்படின்னா பாப்தாதாவும் நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு யார் இன்னைக்கு மதுபனில் என்ன நடக்கும் என்ற இந்த ஆர்வத்திலேயே அமர்ந்திருக்கிறாங்க. உடலால் பாரதம் மற்றும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் சூட்சம ரூபம் மூலமாக மதுபனிவாசியாக இருக்கிறாங்க. பாப்தாதா இந்த அனைத்து ஒளி வடிவ உடலில் இருக்கும் நினைவு சொரூப ஆத்மாக்களுக்கு விசேஷ அன்பு நினைவுகளை கொடுக்கிறாங்க. பாபா ஒரு சபையை பார்க்கல, 2 சபையை பார்க்கிறாங்க. ஒன்று நேர் எதிரில் ஸ்தூலமாக இருக்கும் சபை, இன்னொன்று சூட்சம சபை. அனைவருடைய நினைவு வந்து சேர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அனைத்து கடிதங்களுக்கும் ஒரே ஒரு பதில். அவங்க தந்தையை நினைவு செய்கிறாங்க. தந்தை பல மடங்கு அந்த குழந்தைகளை நினைவு செய்கிறாங்க. எப்படி அவங்க நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி தந்தை ஒவ்வொரு குழந்தைகளினுடைய குணங்களின் மாலையை எப்பொழுதும் நினைவு செய்கிறாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் சந்திப்பினுடைய ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்குது. மேலும் பாப்தாதாவும் அந்த மாதிரி சந்திப்பை செய்யக்கூடிய எண்ணத்தை வைக்கும் ஆத்மாக்களுக்கு விசேஷமாக அமிர்த வேலையின் சந்திப்பில் அதற்கான பலனை கொடுக்கிறார். மேலும் அனைவருக்கும் சேவைக்கான விசேஷ எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நல்லது. அந்த மாதிரி இப்பொழுதும் இரக்க உணர்வு மற்றும் கிருபை திருஷ்டி வைத்திருக்கக்கூடிய, எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய, பெறுவதற்கான விருப்பம் வைக்காத, ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி ராஜவம்ச சமஸ்காரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோருமே பாப்தாதாவின் விசேஷ சகயோகி ஆத்மாக்கள். யார் அன்பானவராக இருக்கிறாங்களோ அவங்க தான் சகயோகியாக ஆக முடியும். எங்கு அன்பு இருக்குதோ அங்கு சகயோகம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படி சேவாதாரி அப்படின்னா அன்பானவங்க மற்றும் சகயோகி. உடன் இருக்கிறவங்க, ஒத்துழைப்பு கொடுக்கிறவங்க
மற்றும் இறுதியில் உடன் செல்றவங்க. அப்படி மூன்றிலும் எவரடியாக இருப்பவங்க. உடன் இருப்பது, ஒத்துழைப்பு கொடுப்பது தற்பொழுது இருக்குது. அடுத்து செல்வது பிற்காலத்தில் எப்போ 2 விஷயங்களுமே சரியாக ஆயிடுது அப்படின்னா 3வதினுடைய தேதியும் வந்துடும். நீங்கள் எல்லோருமே பொறுப்புல இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இல்லையா? எந்த அளவு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களோ, உடன் இருப்பீங்களோ, அந்த அளவு உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் ஊக்கம், உற்சாகம் இயல்பாகவே அதிகரிக்கும். ஒருவர் நீங்கள் அநேகர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கீங்க. நான் இல்ல. ஆனா தந்தை என்னை பொறுப்பாளர், அதாவது கருவியாக ஆக்கியிருக்கிறார். நான் அப்படிங்கிற உணர்வு முடிஞ்சிருச்சு இல்லையா? நான் என்பதற்கு பதிலா என்னுடைய பாபா. நான் செய்தேன், நான் சொன்னேன் என்பதற்கு பதிலா தந்தை செய்வித்தார், தந்தை செய்தார் அப்படின்னு இருக்கணும். பிறகு பாருங்க, வெற்றி சுலபமாக கிடைச்சிடும். உங்களுடைய வாயிலிருந்து எந்த அளவு பாபா பாபா அப்படிங்கிறது வெளியாகுமோ அந்த அளவு அநேகர்களை பாபானுடைய குழந்தையா ஆக்க முடியும். அனைவரது வாயிலிருந்தும் இவருடைய கௌரவத்துல மற்றும் விஷயத்துல பாபாவே பாபா தான் அப்படிங்கிற வார்த்தை வெளியாகும். அப்பதான் மற்றவங்களுக்கும் அந்த கௌரவம் வரும். எந்த விஷயம் முழு ஈடுபாட்டுல இருக்குமோ அதுவே விஷயமாக ஆயிடும். பாப்தாதா சின்னம் சிறு குமாரிகளுடைய தைரியம் மற்றும் தியாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. பெரியவர்களும் அனுபவித்த விட்ட பிறகு என்ன தியாகம் செய்யறாங்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அனுபவிச்சு பார்த்தாங்க, பிறகு அதை விட்டாங்க. ஆனா இவங்களும் விவேகத்தின் காரியத்தை செஞ்சிட்டாங்க. எந்த அளவுக்கு சிறியவங்களோ அந்த அளவுக்கு பெரிய புத்திசாலிகள் இவங்கிறாங்க பாபா. அடுத்து பார்ட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குஜராத் அவங்களோட சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை மகாவீர், அதாவது மகான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு நடந்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். புரிஞ்சு நடந்து கொள்கிறீர்களா? யாருடைய குழந்தையாக ஆகியிருக்கிறேன் மற்றும் என்னவாக ஆகியிருக்கிறேன், இதை மட்டும் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு பொழுதும் தேக உணர்வுல வர முடியாது. தேக உணர்வை விட்டு விலகி மேல்நிலையில இருங்க. அதாவது பரிஸ்தா ஆக்கி மேலே பறந்துகிட்டே இருங்க. பரிஸ்தாக்கள் கீழே வர்றது கிடையாது, பூமியில கால் வைப்பது கிடையாது. இந்த தேக உணர்வு கூட தேகம்ங்கிற தரை. எப்போ பரிஸ்தாவாக ஆகிட்டீங்களோ பிறகு தேகத்தின் பூமியில் எப்படி வர முடியும்? பரிஸ்தா அப்படின்னாலே மேல பறக்கிறவங்க. நீங்கள் அனைவருமே பறக்கும் பறவைகளா? கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகள் இல்லதானே? அரைக்கல்பமோ கூண்டில் அடைக்கப்பட்டு இருந்தீங்க, இப்போ பறக்கும் பறவையாக ஆகிட்டீங்க. கீழே இருக்கக்கூடிய ஈர்ப்பு உங்களை இழுக்க முடியாது. கீழே இருந்தீங்க அப்படின்னா வேட்டைக்காரன் வேட்டையாடிடும். மேலே பறந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யாருமே எதுவும் செய்ய முடியாது. நீங்க எல்லாருமே பறக்கக்கூடிய பறவைகள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. கூண்டு அழிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. எவ்வளவு அழகான கூண்டா இருந்தாலும் கூட அதுவும் பந்தனம் தான். இந்த ஆன்மீக சம்பந்தமும் தங்க கூண்டு, இதுலேயும் நீங்கள் மாட்டிக்க கூடாது. சுதந்திரமாக இருப்பது அப்படின்னா முழுமையான சுதந்திரம். எப்பொழுதுமே பந்தனமற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் ஜீவன் முக்தி நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியுங்கிறாங்க பாபா. அடுத்தது டெல்லி. அவங்கள்ட்ட பாப்தாதா சொல்கிறாங்க, இப்போ டெல்லியில் வியாபாரிகள் யாருமே உருவாகலை. வியாபாரி ஒருவர் லட்சக்கணக்கானவர்களை முன்னேற செய்ய முடியும். ஏன் அப்படின்னா ஒரு வியாபாரி அநேகர்களுடைய தொடர்பில் வருவாங்க. எத்தனை பேர்களுடைய தொடர்பில் வராங்களோ அவங்கள பாதி பேர்கள் கூட செய்தியை கேட்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் உருவாக்கிடுவாங்க. இதுவும் வியாபாரம். வியாபாரிக்கு எவ்வளோ பங்கு கிடைக்கும்? சேவைக்கான வாய்ப்பு வியாபாரிகளுக்கு மிக நன்றாக இருக்குது. இப்போ வியாபாரிகளுடைய குரூப்பை தயார் செஞ்சு விட்டு வாங்கங்கிறாங்க பாபா. அடுத்தது சேவாதாரிகளோடு சந்திக்கிறாங்க. எவ்வளோ உயர்ந்த மகத்துவம் யஜ்யத்துக்கு இருக்குதோ
அந்த அளவு எக்கிய சேவாதாரிகளுக்கும் மகத்துவம் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா. இந்த சேவையினுடைய நினைவு சின்னம் இன்று வரையிலும் அநேக தர்ம ஸ்தானங்களில் இருக்குது. எந்த இடங்கள் எல்லாம் பிற்காலத்துல தர்ம ஸ்தானமாக ஆகுதோ அதே ஸ்தானங்கள்ல சேவைக்காகவும் மகத்துவம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி சைத்தன்ய மகா யஜ்யத்தினுடைய சேவாதாரிகளுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கு. நீங்க சேவை செஞ்சிட்டு இருக்குல்ல, ஆனா பல மடங்கு பலன் அப்படிங்கிற வெண்ணெய் அருந்திட்டு இருக்கீங்க. உலகத்துல கூட செல்வந்தர்களாக யார் இருக்காங்களோ அவங்களை பற்றி இவர் எப்பொழுதுமே வெண்ணெய் அருந்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏழையை பற்றி இவங்க கஞ்சி குடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. மற்றும் செல்வந்தர்களுக்காக இவர் வெண்ணெய் சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சேவாதாரி அப்படின்னா வெண்ணெய் அருந்துபவர். அப்படின்னா நீங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்கிட்டீங்க. ஒவ்வொரு அடியிலும் இரட்டை வருமானம், மனதின் மூலமாகவும் காரியம் மூலமாகவும் வருமானம். மனதின் மூலம் அப்படின்னா நினைவில் இருந்துக்கிட்டு சேவை செய்கிறீங்க அப்படின்னா இரட்டை வருமானம் ஆயிடும். யார் எந்த அளவு வருமானம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். சேவையினுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்குது. மகா யஜ்யம் அப்படின்னா சேவையினுடைய களஞ்சியம். சேவையினுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்குது. யார் எவ்வளவு விரும்புகிறாங்களோ அவ்வளவு செய்யலாம். வரையறை கிடையாது. மேலும் எண்ணி எண்ணி கொடுப்பதும் கிடையாது. இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் என்ன செய்வது என்ற எல்லையும் கிடையாது. களஞ்சியம் நிரம்பி இருக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட களஞ்சியம். ஆகினால் எவ்வளவு செய்ய விரும்புகிறீங்களோ அந்த அளவு செய்ய முடியும். இது அனைத்தும் நிறைந்தவராக ஆவதற்கான லாட்டரி. லாட்டரியோ கிடைச்சிருக்குது. இப்போ லாட்டரியில் நான் எந்த லாட்டரியை பெற்றிருக்கிறேன்? பல கோடியா, லட்சங்களா, ஆயிரங்களா அல்லது 100? இது உங்கள் மேலே தான் இருக்குது. இது மிகப்பெரிய லாட்டரி. பல கோடிகளையும் பெற முடியுங்கிறாங்க பாபா. பாப்தாதாவுமே சேவாதாரியாக ஆகி வராங்க. உலகத்தினுடைய அனைத்து சக்திகள் நிறைந்த அதிகாரம் உள்ளவரின் முதல் சொரூபமே உலக சேவகன் தான் இல்லையா? எப்படி தந்தையோ அதே மாதிரி குழந்தைகளும் அப்படிங்கிற வர்ணனையும் இருக்குது. நீங்கள் தடையற்ற சேவாதாரிகள் இல்லையா? சேவையின் இடையில ஏதாவது தடை வருதா? வாயுமண்டலத்தின் உடன் இருப்பவர்களின் சோம்பலின் விதவிதமான தடைகள் இருக்குது. அப்படி எந்த விதமான தடை வந்தாலும் சேவை துண்டிக்கப்பட்டது இல்லையா? துண்டிக்கப்படாத இடைவிடாத சேவை இருக்கணும். எந்த விதமான தடையிலும் ஒருபொழுதும் வரக்கூடாது. தடையற்ற சேவை, அதற்குத்தான் மகத்துவம் இருக்குது. என்ன அளவில் கூட கொஞ்சம் கூட தடை வேணாம். அந்த மாதிரி இடைவிடாத சேவாதாரி ஒரு பொழுதும் எந்த ஒரு பாதிப்பிலும் வரமாட்டாங்க. ஒரு பொழுதுமே ஏதாவது வீணானவற்றின் பாதிப்புல வராதீங்கன்னு பாபா சொல்றாங்க. அப்பதான் சேவை வெற்றி பெறும். இல்லை அப்படின்னா சேவை வெற்றி பெறாதுங்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம். சந்தேகத்தினுடைய எண்ணங்களை முடிவு கட்டி மாயாவை வென்றவர் ஆகக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. வெற்றி ரத்தினம் ஆகணும் அப்படின்னா வரக்கூடிய சந்தேகத்தினுடைய எண்ணங்கள் எல்லாம் முடிவு கட்டிடணும். மாயாவை வென்றவராக ஆகணும். அப்பதான் வெற்றி ரத்தினமாக ஆக முடியும். ஒருபோதும் நான் தோல்வி அடைந்து விடுவேனா, என்னவென்று தெரியலையே அப்படிங்கிற இந்த சந்தேகம் நிறைந்த எண்ணம் முன்பே உருவாகக்கூடாது. சந்தேக புத்தி உடையவராக இருக்கிறதுனால தான் தோல்வியே ஏற்படுது. ஆகையினால நான் வெற்றி அடைந்தே காண்பிப்பேன் அப்படிங்கிற இந்த எண்ணம் தான் எப்பொழுதும் இருக்கணும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை. அந்த மாதிரி உரிமையுடையவராக ஆகி காரியம் செய்யறதுனால வெற்றியினுடைய அதிகாரம் அவசியம் கிடைக்குது. இதன் மூலமாகத்தான் வெற்றி ரத்தினம் ஆயிடுவீங்க. ஆகையினால மாஸ்டர் ஞானம் நிறைந்தவனுடைய வாயிலிருந்து
ஒரு பொழுதும் தெரியவில்லை அப்படிங்கிற வார்த்தை வெளியாக கூடாதுங்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: இரக்க பாவனை சுலபமாகவே பொறுப்பு உணர்வை வெளிப்படுத்திவிடும். பொறுப்பு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பாவனை இரக்க பாவனை. நல்லது. இந்த முரளினுடைய சாரத்தை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, வள்ளலனுடைய குழந்தைகள் நிரந்தரமாக வள்ளலாக ஆகணும். முழு கல்பத்தினுடைய சமஸ்காரமே வள்ளல் தன்மை உடையது தான் உங்களுக்கு. நீங்க எல்லாருமே தர்ம ஆத்மாக்கள். பாபா சொல்றாங்க, உங்களுடைய முதல் தர்மம், அதாவது தாரணை, தனக்காகவும் பிராமண குடும்பத்துக்காகவும் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இரக்க மனம் உடையவங்களா, கிருபை திருஷ்டி உள்ளவங்களாக இருக்கிறது தான். இதுதான் உங்களுடைய முதல் தர்மம். முதல் தர்மம் பாபா என்ன சொல்றாங்க? இரக்க மனம், கிருபை திருஷ்டி. யார்கிட்ட இந்த இரக்க உணர்வு இருக்குதோ அவங்க எப்பொழுதுமே நிராகாரியா, நிர்விகாரியா, அகங்காரியாக இருப்பாங்கன்னு பாபா சொல்றாங்க. அதாவது எண்ணத்துல நிராகாரியாகவும், வார்த்தையில நிர்விகாரியாகவும், காரியத்துல அகங்காரியாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்களை தான் இரக்கம் காட்டக்கூடியவங்க, கிருபையான ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியுங்கிறாங்க பாபா. அடுத்து பாபா என்ன சொல்றாங்கன்னா, யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? வள்ளலனுடைய குழந்தைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிப்பட்ட அந்த குணத்தை தான் இரக்க உணர்வு, கிருபை நிறைந்த பார்வை அப்படின்னு சொல்றதுங்கிறாங்க பாபா. ஏதாவது பெறணும் அப்படிங்கிற பாவனை வள்ளல் குழந்தைகள்கிட்ட இருக்காது. அடுத்தவங்க கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது தேவதையோட குணம் கிடையாது. அற்ப காலத்தினுடைய ஆசை காரணமா தேவதைக்கு பதிலா யாசிப்பவர்களாக நீங்க ஆகக்கூடாது. கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனா கொடுத்துக்கிட்டே எத்தனை அப்படின்னு நீங்க எண்ணக்கூடாது. நான் எவ்வளோ செஞ்சேன், இவங்க செய்யலை அப்படிங்கிற இந்த எண்ணிக்கை பார்ப்பது வள்ளல் தன்மையினுடைய சமஸ்காரம் கிடையாதுங்கிறாங்க பாபா. பரந்த மனமுடைய தந்தையினுடைய குழந்தைகள் எந்த விஷயத்திலும் எண்ணிக்கை செய்யக்கூடாது. கலைஞர் நிரம்பி இருக்குது உங்களுக்கு, ஏன் எண்ணிக்கை செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போ ராஜவம்சம் அப்படின்னாலே அது வள்ளலினுடைய வீடு. இப்போ இந்த சமஸ்காரத்தை இப்போ இங்கே சங்கமேகத்தில் நீங்கள் நிரப்பிக்கணும். இதை தான் ஸ்லோகன்லேயும் பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க. நீங்கள் பிராமண குழந்தைகள் பொறுப்புணர்வோடு இருக்கணும். தனக்காகவும் பிராமண குடும்பத்துக்காகவும் உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் பொறுப்பு உணர்வு நீங்கள் வெளிப்படுத்தணும். அப்படின்னா அதுக்கு இரக்க உணர்வு தேவைங்கிறாங்க. அடுத்து பார்ட்டிகளோடு சந்திக்கும் போது பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய வாயிலிருந்து எந்த அளவுக்கு பாபா பாபான்னு வெளியாகுமோ அந்த அளவுக்கு நிறைய பேரை பாபானுடைய குழந்தையாக நீங்கள் ஆக்க முடியும். அப்போ நிறைய பேருடைய வாயில் இருந்தும் இவங்களுடைய கௌரவத்தில், இவங்களுடைய விஷயத்தில் பாபாவே பாபாதாங்கிற வார்த்தை வெளியாகும். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அந்த கௌரவம் வந்துடும் தானாவேங்கிறாங்க பாபா. அப்போ தேக உணர்வை நீக்கிறதுக்கு பாபா யுக்தி சொல்கிறாங்க. நான் யாருடைய குழந்தையா ஆகியிருக்கேன், நான் என்னவாக ஆகியிருக்கிறேன், இதை மட்டும் யோசிங்க. அப்போ நீங்கள் தேக உணர்வுலேருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பறக்கும் பறவையாக ஆயிடுங்க. கீழே இருக்கக்கூடிய எந்த ஈர்ப்பும் உங்களை இழுக்கக்கூடாது. முழுமையான சுதந்திரமுடையவர்களாக ஆகுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எப்பொழுதுமே பந்தனமற்ற நிலையில இருக்கிறவங்க தான் ஜீவன் முக்தி நிலையினுடைய அனுபவம் செய்ய முடியும். ஆகினால எப்பொழுதுமே பந்தனமற்ற நிலையில இருங்க, பறக்கக்கூடிய பறவையா ஆகுங்க. நான் தந்தையினுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த நஷாவில் இருங்க. அடுத்து சேவாதாரிகளுக்கு மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு உயர்ந்த மகத்துவம் யஜ்யத்துக்கு இருக்குதோ அந்த அளவு யஜ்ய சேவாதாரிகளுக்கும் இருக்குது. நீங்கள் சேவை செஞ்சிட்டு இல்லை, ஆனால் பல மடங்கு பலன் அப்படிங்கிற வெண்ணெயை நீங்கள் அருந்திட்டு இருக்கீங்க. உலகத்தில் கூட சொல்லுவாங்க இல்லையா,
செல்வந்தர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து வெண்ணெய் அருந்திட்டு இருக்கிறாங்க, யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்க கஞ்சி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பாபா சொல்றாங்க, சேவாதாரி அப்படின்னா வெண்ணெய் அருந்துபவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள், எவ்வளவு செல்வந்தர்கள், உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் இரட்டை வருமானம் கிடைக்குது. மனதின் மூலமாகவும் காரியங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டே இருக்குது. மகா யஜ்யம் அப்படின்னா சேவையினுடைய களஞ்சியம்னு சொல்றாங்க பாபா. எல்லைக்கு அப்பாற்பட்ட களஞ்சியம். அதனால நீங்க எவ்வளவு செய்ய விரும்புறீங்களோ அந்த அளவு செய்யுங்க. இது வந்து எல்லாமே நிறைந்தவராக ஆவதற்கான லாட்ரி. இப்போ உங்களுக்கு லாட்ரி கிடைச்சிருக்குது. இப்போ லாட்ரியில நான் எந்த லாட்ரியை பெற்றிருக்கிறேன்? பல கோடியா, லட்சங்களா, ஆயிரங்களா அல்லது 100ஆ? எந்த லாட்ரியை நான் பெற்றிருக்கேன்? இது உங்க மேலதான் இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா. இது மிகப்பெரிய லாட்ரி. பல கோடிகளை நீங்க பெற முடியும். ஆனா இதுக்காக உங்களுடைய சேவை எப்படி இருக்கும்னா, துண்டிக்கப்படாத இடைவிடாத சேவையா இருக்கணும். எந்த விதமான தடையிலும் ஒருபோதும் நீங்க வரக்கூடாது. தடையற்ற சேவைக்கு தான் மகத்துவமே இருக்குது. என்ன அளவுல கூட கொஞ்சம் கூட தடை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடைவிடாத சேவாதாரியா இருக்கணும். இடைவிடாத சேவாதாரி வந்து எந்த ஒரு பாதிப்பிலுமே எப்பொழுதுமே வரமாட்டாங்க. அப்போ பாபா சொல்றாங்க, வீணானவற்றின் பாதிப்புல நீங்க வராதீங்க. அப்பதான் சேவையில வெற்றி பெற முடியும். யார் அன்பா இருக்கிறாங்களோ அவங்க தான் சகயோகியாக ஆக முடியும்னு சொல்றாங்க பாபா. எங்க அன்பு இருக்குதோ அங்கு சகயோகம் கொடுக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி சேவாதாரி அப்படின்னா அன்பானவங்க மற்றும் சகயோகி. உடன் இருக்கக்கூடியவங்க, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்க மற்றும் இறுதியில உடன் செல்லக்கூடியவங்க. எந்த அளவு நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களோ, உடன் இருப்பீங்களோ, அந்த அளவு உங்களை பார்த்து மற்றவங்களும் ஊக்கம் உற்சாகமாக, அவங்களுக்கு இயல்பாகவே அந்த ஊக்கம் உற்சாகம் அதிகரிக்கும். நீங்க ஒத்தவங்க நிறைய பேருக்கு பொறுப்பாளராக இருக்கீங்க. அதாவது தந்தை என்னை பொறுப்பாளராக கருவியாக ஆக்கி இருக்கிறாங்க. அப்போ அனைத்திற்கும் பாபா தந்தை செய்வித்தார் அப்படின்னு இருக்கும்பொழுது உங்களுக்கு வெற்றி சுலபமாகவே கிடைச்சிருங்கிறாங்க பாபா. எனக்கு வரதானத்துல பாபா இது சம்பந்தமாவே சொல்றாங்க, நான் தோல்வி அடைஞ்சிருவேனா தெரியலையே அப்படிங்கிற இந்த சந்தேக எண்ணம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வரவே கூடாது. அந்த சந்தேக எண்ணத்துக்கு நீங்க முடிவு கட்டிடுங்க. சந்தேக புத்தி இருந்தா கண்டிப்பா தோல்விதான் ஏற்படும். நான் வெற்றி அடைந்தே காண்பிப்பேன், வெற்றிங்கிறது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு உரிமை உடையவராகி காரியம் செய்யணும். அப்போ வெற்றியினுடைய அதிகாரம் அவசியம் கிடைக்கும். வெற்றி ரத்தனமாக நீங்க ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. இந்த முரளியில பாபா அவருடைய குழந்தைகள், வள்ளலினுடைய குழந்தைகள் நாம நிரந்தர வள்ளலாக ஆவதற்கு யுக்தி கொடுத்திருக்கிறாங்க. இரக்க மனமுடையவராக ஆகி கிருபை திருஷ்டி உள்ளவராக இருக்கணும். எப்பொழுதுமே இரக்க பாவனை மற்றும் கிருபை திருஷ்டி அனைவருக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.